11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை 1.2 பயிற்சியில் 9வது கணக்கு பார்ப்போம். இசட்டில் m-n ஆனது 7ஆல் வகுபடும் எனில் m/n என தொடர்பு r வரையறுக்கப்பட்டால் r என்பது சமான தொடர்பு என நிரூபிக்க. இப்போ m-n ஆனது 7ஆல் வகுபடும் எண்ணில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தற்சுட்டுன்னு கொடுக்குறோம். தற்சுட்டில் என்ன வரும் நம்மளுக்கு? m மைனஸ் m. நம்ம ஒரு எண் அதே எண்ணால் தான் நம்ம கொண்டு வருவோம். m ஆனது m ஆல் வகுபட்டால் எதால்? 7ஆல் வகுபடும். 7ஆல் வகுபடும். இப்போ 7ஆல் வகுபடுங்கும் போது என்ன வரும் நம்மளுக்கு? m r m. அப்படின்னா என்ன வரும்? r ஓர் தற்சுட்டு. அடுத்து சமச்சீர். சமச்சீர்னு வரும்போது நம்ம ரெண்டு இது எடுத்துக்கிறோம். என்னென்ன எடுத்துக்கிறோம்? m r n எனில் m-n எதால் வகுப்படும்? 7ஆல். அப்படின்னா 7 இன்ட்டு ஒரு மாறிலி எடுத்துக்குவோம். அந்த மாறிலி எதில் இருக்கும்? முழுக்கல்ல இருக்கும். அந்த மாறிலி முழுக்கல்ல இருக்கும். ஏன்னா இசட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால முழுக்கல்ல இருக்கும். அதே மாதிரி n-mனா என்னது? அப்படி மாத்திரம் மைனஸால் வகுப்படும் போது 7 மைனஸ் கேன்னு போடுறோம். அந்த மைனஸ் கேவும் எதில் இருக்கும்? முழுக்கல்ல இருக்கும். முழுக்கல்ல குறை எண் இருக்கும், மிகை எண் இருக்கும். அதனால r ஒரு சமச்சீர் தொடர்பு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நம்ம கடப்பு. கடப்புன்னு பார்க்கும்போது நம்ம 3 இது எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு m-r-n, அடுத்து n-r-p. அப்படி கொடுத்தாதான் நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு m-r-p கிடைக்கணும். ஃபஸ்ட்டு m-n ஈக்குவல் டு 7kன்னு போட்டுக்குவோம். இதில் நம்மளுக்கு m-ஓட மதிப்பு தான் தேவை. அந்த m-ஓட மதிப்பு m ஈக்குவல் டு 7k + n வச்சுக்கோ. அடுத்ததில் n மைனஸ் p ஈக்குவல் டு வேறு ஒரு மாறிலி எடுத்துக்கிறோம், எல்லுன்னு எடுத்துக்குவோம். இந்த இடத்துல மைனஸ் p எடுத்துக்கிட்டோம்னா 7l மைனஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு அடுத்து என்ன தேவைன்னா m-r-p. m-r-pனா என்னது? m மைனஸ் pன்னு அர்த்தம். இங்கே mக்கும் pக்கும் உள்ள மதிப்பை இங்கே பிரதியிடுறோம். n கேன்சல் ஆகிடுது. 7 வெளியே எடுத்துக்கோ, k + l. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்ன செய்யலாம்? வேறு ஒரு மாறிலி நீ கொடுக்கலாம், இல்லை இதே ஒரு மாறிலி தான். அப்படின்னா இது எந்த இது இருக்கணும்? m-r-p-ஆக இருக்குது. m-r-pனா நம்மளுக்கு என்னது? இது ஒரு r ஓர் கடப்பு தொடராகும். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா தற்சுட்டு இருக்குது, சமச்சீர் இருக்குது, கடப்பு இருக்குது. அதனால என்னது? r ஓர் சமான தொடர்பாகும். அதாவது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு 3 இருந்தால் மட்டும்தான் அது சமான தொடர்பாகும். இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க.